இரவின் மரணத்தில் வாழ்க்கையின் எந்த அறிகுறிகளையும் மறைக்கும் அடர்ந்த மூடுபனியால் மூடப்பட்டு மாளிகையின் வாசலில் நிற்பதை அனா காண்கிறார். நிழல்கள் சுவர்களில் அச்சுறுத்தும் வகையில் நடனமாடுகின்றன. சிலிர்க்கும் ரகசியங்களை கிசுகிசுக்கின்றன. அவை அவளது முதுகு தண்டில் நடுக்கத்தை அனுப்புகின்றன. அவள் உள்ளே நுழையும் போது காற்று குளிர்ச்சி அடைகிறது. மேலும் அவளது வீதி நிறைந்த சுவாசத்தின் சத்தத்தால் ஒடுக்கப்பட்ட அமைதி உடைகிறது. தரை பலகைகளின் ஒவ்வொரு சத்தமும் அப்பால் இருந்து ஒரு எச்சரிக்கையைப் போல எதிரொலிக்கிறது. அந்த வீடை தீய நோக்கத்துடன் உயிருடன் இருப்பதைப் போல. பிரமை போன்ற தாழ்வாரங்களில் செல்லும் போது அனாவின் படிகள் விரைகின்றன. ஒவ்வொரு திருப்பமும் அவளால் தப்பிக்க முடியாத ஒரு கனவில் அவளை ஆழமாக இட்டு சென்றது. மங்கலான வெளிச்சத்தில் ஒளிரும் மற்றும் மங்கிவிடும் தூரமான படங்களை வரைந்து சுவர்கள் ஒரு மோசமான ஆற்றலுடன் துடிக்கிறது. திடீரென்று ஒரு உருவம் அவள் முன் உருவானது. அதன் பேய் வடிவம் முறுக்கி வேதனையில் சுருண்டது. அது பனிக்கட்டி விரல்களால் நீட்டுகிறது. அதன் வெற்று கண்கள் அனாவின் மீது நிலைத்திருக்கும் பசித்த பார்வையுடன் அவளை உறைய வைக்கிறது. அவள் தொண்டையில் ஒரு அலறல் சிக்கி அனா ஓட முயற்சிக்கிறாள். ஆனால் அவளுடைய அசைவுகள் மந்தமாக காற்றே வெள்ளப்பாகுகளாக மாறியது போல. பேய் நெருங்கி வருகிறது. அதன் கொடூரமான தோற்றம் ஒரு முறுக்கப்பட்ட புன்னகையாக மாறுகிறது. அது மரணத்தின் ஒரு பேய் போல அவள் மீது தக்களிக்கிறது. திகிலின் ஒரு ஒளியில், இது வெறும் கனவு அல்ல, இது ஒரு விழித்திருக்கும் கனவு. உயிர் உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான திரை மிக மெல்லியதாக இருக்கும் ஒரு சாம்ராஜ்யமாகும் என்பதை அனா உணர்ந்தார். பேயின் ஸ்பரிசமானது உறைபனி போல் அவளது தோலை கவ்வுகிறது. அவள் உடலில் வலியின் அலைகளை அனுப்புகிறது. அவள் விடுபட போராடுகையில் பேயின் பிடி இறுகுகிறது. அதன் குளிர்ந்த தழுவல் அவளது உடலில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றும் வரை பயம் மற்றும் விரக்தியின் வெற்று உமி மட்டுமே எஞ்சியிருக்கும். ஒரு இறுதி வேதனையான அழுகையுடன் அன்னாவின் உலகம் கருப்பு நிறமாக மாறுகிறது. ஏனெனில் பேய் தனது ஆத்மாவை நிழல்கள் மற்றும் அலறல்களின் கொடூரமான இடத்திற்கு கொண்டு செல்கிறது. இருளில் அன்னாவின் ஆவி நீடித்து நிற்கிறது. அங்கு மாளிகையின் பயங்கரங்கள் முடிவில்லாத வேதனையின் சுழற்சியில் தொடர்ந்து அவிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மூட்டுக்குள் சிக்கிக் கொண்டது. அவளை சுற்றி சுவர்கள் மூடுகின்றன. துன்பம் மற்றும் விரக்தியின் குளிர்ச்சியான தாலாட்டு கிசுகிசுக்கின்றன. ஆனால் மரணத்தில் கூட அனா பேய் விளையாட்டில் சிப்பாய் ஆக மறுக்கிறார். அவள் இரவில் ஒரு கலங்கரை விளக்கை போல பிரகாசிப்பாள். முரண்பாடான கர்தனையுடன் தன்னை பிணைத்திருக்கும் நிறமாலை சங்கிலிகளில் இருந்து அவள் விடுபடுகிறாள். அவளுடைய சாராம்சம் அவளை நுகர முயலும் இருளை வெல்வதற்கான கடுமையான உறுதியுடன் பிரகாசிக்கிறது. மாளிகை தனது புதிய வலிமையால் நடுங்கும் போது பேய் பயத்தில் பின்வாங்குகிறது. அதன் வடிவம் காற்றில் மெழுகுவர்த்தி போல ஒளிரும் மற்றும் மங்குகிறது. ஒரு இறுதி வெற்றிகரமான அழுகையுடன் அன்னா ஆவியை அது எங்கிருந்து வந்ததோ அந்த ஆழத்திற்கு விரட்டுகிறார். அவளுடைய ஆவி வாழ்க்கை மற்றும் மரணத்தின் எல்லைகளை தாண்டிய ஒரு புதிய சக்தியுடன் எரிகிறது. அதனால் அனா தனது கனவின் சாம்பலில் இருந்து எழுந்து நிழல்களுக்கு பலியாக மறுக்கும் இரவின் போர்வீரன். ஒவ்வொரு அடியிலும் அவள் இருளை ஒளிர செய்யும் ஒளியின் பாதையை விட்டு செல்கிறாள். இது சொல்ல முடியாத பயங்கரங்களை எதிர்கொள்வதில் அவளது தைரியத்திற்கும் நெகிழ்ச்சிக்கும் சான்றாகும். ஆனால் அந்த மாளிகையின் இடிந்து விழும் சுவர்களுக்குள் ஆழமாக அவளது வேட்டையாடும் கனவுகளின் எதிர்வலிகள் நீடிக்கின்றன. யதார்த்தத்திற்கும் அமானுஷ்யத்திற்கும் இடையிலான கோடு உண்மையில் மெல்லியது என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு எல்லையை கடக்க முடியும், ஆனால் ஒருபோதும் மறக்க முடியாது.